பஞ்சரப்பெட்டு. வணக்கம் நேயர்களே, மூலிகை விருந்து பகுதி மூலம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்ம வீட்ல எல்லாம் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இல்ல புதினா வச்சு கூட நம்ம சட்னி பண்ணிருக்கோம். ஆனா இப்ப நான் உங்களுக்கு வித்தியாசமா கேரட் வச்சு ஒரு சட்னி செஞ்சு காட்ட போறேன். அந்த கேரட் சட்னி எப்படி செய்யறது பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நாம இப்ப பார்க்கலாம். துருவிய கேரட், உப்பு, வரமிளகாய், தேங்காய் துருவல், புளி, பெருங்காயத்தூள், பாசிப்பருப்பு, எண்ணெய். இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யலாம்ன்றத நாம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப கொஞ்சமா ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுமே நம்ம வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வரமிளகாய் கிள்ளி போட்டுடலாம். கேரட் வந்து நல்லா இனிப்பா இருக்கனால ஒரு 4 மிளகாய் வந்து கிள்ளி போட்டுடுங்க. இப்ப இது கூடவே வந்து புளி போட்டுடலாம். புளி கொஞ்சமா போட்டுட்டு இப்போ பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். இது கூட பாசி பருப்பு நல்லா செவக்க வறுத்துடலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. இப்போ இதை எடுத்து தனியா ஒரு பவுல்ல வச்சிடலாம். இதே கடாயில நம்ம தேங்காய் துருவலையும் கேரட்டையும் போட்டு வதக்கிடலாம். ஃபர்ஸ்ட் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இதை லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேரட் துருவலையும் போட்டுடலாம். இப்போ கேரட் துருவலை போட்டுடலாம். இது கூட ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கணும். கேரட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட சூடு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஜார்ல போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு. நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இதை ஜார்ல எடுத்து போட்டுடுங்க. இப்போ கேரட்டையும் தேங்காய் துருவலையும் போட்டுடலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமா கூட தண்ணி சேர்த்துடலாம். கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பவுல்ல வச்சிடலாம். இப்போ கேரட் சட்னி ரெடி. இது எப்படி செஞ்சோன்றத ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் கொஞ்சமா ஆயில் விட்டுக்கோங்க.
ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க, புளி போட்டுட்டு பாசிப்பருப்பு போடுங்க, மூடி நல்லா வறுத்துட்டு பெருங்காயத்தூள் போடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தனியா ஒரு பவுல எடுத்து வச்சுடுங்க. அதே கடாயில தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கேரட் துருவலை போடுங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கேரட்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதை சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுக்கணும். இது கூட கொஞ்சமா தண்ணி ஊத்தி உப்பு போட்டு அரைச்சி எடுத்துடுங்க. நம்மளுடைய கேரட் சட்னி ரெடி.